சொல்லிட்டேன் தெரியுமா? போய் சொன்னியா? என்ன போய்? கிச்சன்ல தோசை ஊத்திட்டு இருக்கும்போது அத்தை கால் பண்ணி பார்த்தி அங்க வந்தானா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்ற? அவங்களுக்கு நீங்க இங்கதான் வந்திருக்கீங்கங்கிற சந்தேகம் வந்துச்சு. கரெக்டா கால் பண்ணி கேட்டாங்க. சரி அதை விடு. நீ என்ன சொன்ன? வரலன்னு தான் சொன்னேன். வந்தேன்னு சொல்லிக்கலாமே. அப்படி சொன்னா என்ன ஆயிடுது? இது என்ன அவ்வளவு பெரிய குழப்பத்துமா? கொண்டாடிய பக்கத்துக்கு புருஷன் வர இது என்ன தப்பு இருக்கு? ஹலோ, ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றீங்க. ஆமா, இது என்னோட உரிமை இல்ல. அம்மா இனிமே கால் பண்ணாங்கன்னா நீ இப்படி எல்லாம் சொல்லாத. உண்மையா சொல்லு. என்னென்ன? அதான் இந்த மாதிரி அவர் வந்தாரு, இந்த மாதிரி ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு, அதனால அவருக்கு தோசை சுட்டு ஊட்டி விட்டுருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? ஓ, சாருக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அப்ப இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இனிமே அவங்க ஃபோன் பண்ண உன்னை சொல்ல சொன்னேன். இப்ப இல்ல. கேரியா? காவியாவை கவுத்துட்டடா. கல்யாணம் புதுசுல ரூம்குள்ளேயே வராதுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்னடானா ஒரு தோசையை ஊட்டி விடுறா. உண்மையிலேயே நிறமோடா. காத்து போக முடியாத இடத்துல கூட இந்த காதல் போகும்னு சொல்லுவாங்க. அந்த காதல் தான் இந்த வெற்றிக்கு காரணம். வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே. உடம்புக்குள்ள உசுர நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் சிறப்பா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம் ஜீவா. குடும்ப கௌரவத்துக்காக நம்மள பெத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பிடிக்காத வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்ன உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சதே தவிர நான் மனசார ஏத்துக்கிட்டு உங்க கழுத்துல தாலி கட்டல. நாமளே ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களுக்காக ஏன் வாழணும்? என்ன நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு பொய்யா நடிக்க வேண்டாம் சிவா. சாரி பிரியா, உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னா இவ்வளோ நாள் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் அவ்வளோ எமோஷன் ஆகி உங்ககிட்ட அப்படி பேசினது சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் என் மேலே நம்பிக்கையை இழந்ததுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். சொல்லப்போனால் ஒரு குற்றவாளி மாதிரி தான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நீங்கள் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்கியிருக்கேன். நான் உங்களுக்கு செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் பிரியா. எனக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் எந்த குறையும் இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க. ஆனால் நான் தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அதை காப்பாற்ற முடியாதவன் ஆயிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம்
வெறும் வார்த்தையால மன்னிப்பு கேட்டா பத்தாது. நான் இப்பெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். என்னோட பழைய நினைவுகள்லாம் சுத்தமா மறக்கணும். அதுக்கான சக்தி எனக்கு கொடுந்தா நான் கேட்கிறேன். ஆனா ஒருவேளை நிச்சயமா என் பழைய நினைவுகளை நான் மறந்துட்டேன்னா கண்டிப்பா என்னால ஒரு புது ஜீவாவா உங்க முன்னாடி நிக்க முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்னால தர முடியும். ஆனா அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல பிரியா. என் மனசு மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க ப்ளீஸ். பார்த்தி எங்க போயிட்டாரு? வீட்டுக்கு எதுவும் கிளம்பி போயிட்டாரா? ஏய் இன்னும் போகலையா நீங்க? மார்னிங். ஷூ, கதவு சாத்துங்க. நீங்க இன்னும் போகலையா? காஃபி போட்டுட்டு இருந்தேன்டா. காஃபியா? எங்க வீட்ல எப்படி காஃபி போட்டீங்க? ஒரு பழக்க தோஷம் தான். முன்னாடி உனக்கு டெய்லி போட்டு கொடுப்பேன்ல, அதே பழக்கம் தான். அதான் இங்கேயும் போட்டேன். லூசா நீ? யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படியும் உங்க வீட்டில் எல்லாரும் 6 மணிக்கு மேலே தானே எழுந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் கிச்சனுக்கு போய் காஃபியை போட்டு வந்தேன். இந்த குடி. ரொம்ப தைரியம் அதிகம் தான். அது காதலிக்கிற எல்லாருக்கும் ஒரு குருட்டு நம்பிக்கையும் ஒரு மொரட்டு தைரியமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பாலாம் எழுந்திருச்சிருவாங்க. அதனால வந்த வழியில பால்கனி வழியாவே திரும்பி போயிருங்க. நான் போய்க்கிறேன், நீ குடி. ப்ளீஸ். போறேன். பாய். 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 நாளைக்கும் வரவா? இந்த வீக்குள்ள கம்பி கட்டுற வேலையெல்லாம் முடிச்சு. ஓகே சார். அடுத்த வாரத்துல இருந்து தளம் போற வேலையை சரிங்க சார், பண்ணிடலாம் சார். சரி. நமக்கு இன்னும் 1 மந்த் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டா முடிச்சு ஒயிட் வாஷ் பண்ணி கீயை பிரியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஓகே சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நீங்க சொன்ன டைமுக்குள்ள முடிச்சு கொடுத்துடலாம் சார். பேலன்ஸ் ஒர்க்ல இருந்தது பண்ணிடலாம் சார். என்ன இது? ஜீவா சைட்டுக்கு வந்திருக்காரே. பிரியா நில்லுங்க ஒரு நிமிஷம். பிரியா என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போறீங்க? நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஏற்கனவே நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதுல இங்கேயும் கடந்து கஷ்டப்படணுமா? நான் எங்கங்க கஷ்டப்படுறேன்? அன்னைக்கு சொன்னீங்கல்ல, என்ன கல்யாணம் பண்ணதால உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. உலகமே இருண்டு போச்சு, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொன்னீங்க. நீங்க மறந்துருக்கலாம். ஆனா நான் சாகுற வரைக்கும் அது எனக்கு மறக்காது. எனக்காக நீங்க எதையும் செய்ய வேண்டாம். செஞ்ச வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமே என் வேலையை நானே பாத்துக்கிறேன். இந்த உலகத்துல வேற இன்ஜினியர் இல்லாமையா இருப்பாங்க. அதனால நான் அவங்கள வச்சு இந்த ஹோம்ல உள்ள மீதி வேலையை பாத்துக்கிறேன். பிரியா என்னங்க
நான் அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் ஆகி பேசிட்டேன். நீங்க அதை திரும்ப திரும்ப சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. என்னங்க நீங்க சொன்னதை நான் திரும்பி சொன்னேன். அது கஷ்டப்படுத்துறதா ஆயிடுமா? எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் தானே சொன்னேன். நான் அன்னைக்கு பேசினது தப்புதாங்க. அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல. ஆனாலும் நீங்க என்ன மன்னிக்கவே இல்லை. அது பரவாயில்ல விடுங்க. ஆனா இந்த வேலையை செய்ய வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட். நான் இதை ரொம்ப நேசிச்சு ஆத்மார்த்தமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் ஜீவா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. இப்போ ஒரு மூட்ல ஆத்மார்த்தமா செய்யறேன்னு சொல்லுவீங்க. இன்னொரு 1 மாசம் கழிச்சு உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு நிம்மதி இல்ல, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்னு வருத்தப்படுவீங்க. நீங்க இன்னைக்கு நல்லா பேசுறீங்க, இன்னும் 1 மாசம் கழிச்சு எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் பேசினது தப்பு தாங்க. அதுக்கு உங்க கோபம் தீர்ற வரைக்கும் என்ன நல்லா திட்டுங்க. இப்படி மறைமுகமா என்ன குத்தி காட்டிலாம் பேசாதீங்க. உங்களை குத்தி காட்டிலாம் பேசலங்க. நாளைக்கு இப்படிலாம் பேசுவீங்கன்னு ஒரு அசம்ஷன்ல சொல்றேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருங்க, நான் ட்ராப் பண்றேன் உங்களை. நான் பாத்துக்கிறேன். காலையில அலாரம் அடிக்கிற மாதிரி கரெக்டா ஃபோன் அடிச்சிருவாரு. இன்னும் ஏன் கால் பண்ணவே இல்லை? ஒருவேளை நல்லா தூங்கிட்டாரு போல. மணி 11 ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் கால் பண்ணல. ஏன் பண்ணல? நமக்கு ரூம்ல இருக்கும்போது 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு பாலை சுட வச்சு கொடுப்பாரு. சரி, நல்லா தூங்கட்டும். மணி 11க்கு மேல ஆச்சு. இப்படி தலை சுத்துது. அம்மா வர காஃபி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையும் குடிக்காம இருந்திருக்கோம். உடம்பு இவ்வளோ டயர்டா இருக்கு. சொல்லுங்கப்பா. டேய் பார்த்தி, மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. நீ எப்படா சைட்டுக்கு வர? இல்லப்பா, இப்பதான் எழுந்திரிச்சேன். என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. லைட்டா ஃபீவரா இருக்குமோன்னு தோணுது. ஐயோ, என்னடா சொல்ற? சரி டாக்டர் போய் பாரு. அதெல்லாம் வேணாம்பா, வீட்லயே டேப்லெட் இருக்கு, போட்டு ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். நான் வேணா ஈவினிங்கா சைட்டுக்கு வரவா? ஒன்றும் அவசரம் இல்லடா, நீ இன்னைக்கு லீவ் கூட எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் பார்ட்டி ஃபோன் பண்ணவே இல்லை. ஒருவேளை நான் அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரோ? இல்லையே, பார்த்தி அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. எதுனாலும் அவர் தான் நமக்கு ஃபோன் பண்ணுவாரு. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணாம இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
நீயாவது ஃபோன் பண்ணிருக்கலாமே. The number you have dialed is currently busy. Please try again later. பார்த்தி தான் கால் பண்றாரு. ஹலோ, குட் மார்னிங் காவியா. 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்ற ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. எந்திரிச்சோன்னு தானே கால் பண்ண முடியும். அதான் குட் மார்னிங் சொன்னேன். ஏன் இவ்வளோ லேட்? அப்பா என்னன்னு தெரில, எந்திரிச்சோன்னு பார்த்தா ஒரே ஃபீவராக இருக்கு, இருமல். இவ்வளோ நாளாக நான் இவ்வளோ நேரம் தூங்கினதே கிடையாது. அதான் உனக்கு ஃபோன் பண்ண லேட் ஆயிடுச்சு. சாரி காவியா. எதுக்கு சாரி? நான் ஃபோன் பண்ணுவேன், நீ 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பல. ஐயோடா, இவரு ஃபோன் பண்ணுவாருன்னு நாங்க 6 மணில இருந்து ஃபோனை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? அப்போது காலையிலேருந்து நீ என் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலை. நான் எதுக்கு வெயிட் பண்ணும்? நான் படிச்சுட்டு இருந்தேன். நிஜமாவா? அப்போ நான் ஃபோன் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கல? இல்ல நான் எதுக்கு அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஆனால் என்னால் இருக்க முடியலையே. காலையிலேருந்து நான் ஃபோன் பண்ணுவேன் நீ எதிர்பார்த்துட்டே இருப்பேன்னு நினச்சேன். என் நம்பரை பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பேசுறியோன்னு நினச்சேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் பார்த்தி. காலையில இருந்து உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரலன்னதும் எனக்கு என்னமோ ஏதோன்னு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் உங்ககிட்ட அதை ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குது. இதைத்தான் பொண்ணுங்க புத்தின்னு நினைக்கிறேன். உண்மையை எப்பவுமே வெளிப்படையா ஒத்துக்கவே மாட்டோம். ஹலோ. ஆ? சரி சரி, நீ படி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஓ சார், அதுக்குள்ள பிஸி ஆயிட்டீங்களோ? பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. டேப்லெட் போட்டிருக்கேன், ஃபீவர் வேறு அதிகமாக இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு இருக்கேன். ஃபீவர் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உங்க வாய்ஸ் அப்படி சுத்தமா தெரியலையே. ஓ, சிவாஜி கணேசன் தோத்துட்டாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அப்போ எனக்கு உடம்பு முடியலங்கிறத நீ நம்பல, அப்படிதானே? பரவாயில்ல, நம்புறத நம்பாதும் உன் இஷ்டம். சரி, அது விடு. சாப்பிட்டியா? எல்லாம் முடிஞ்சு. நீங்க? இல்லை, இனிமேதான் அம்மா ஏதாவது செய்ய சொல்லணும். காஃபியை வச்சுட்டு போயிருக்காங்க, அது வேற இன்னும் குடிக்கல. போங்க, முதல்ல போய் சாப்பிட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா அதை போய் பாருங்க. சிட்டுமா? காவியா, காவியா, ஹலோ. நான் அதுக்குள்ள வச்சுட்டா. உண்மையாவே எனக்கு உடம்பு முடியும்னு சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறா. ஏய், கல்ச்சரல்ஸ் சொல்லிட்டு உயிர் எடுத்து தொலைக்காத. ஓ, மேல போய் பிராக்டிஸ் பண்ண. அம்மா ஆடியா, நீ சும்மா இரு. ஏய், போடி மேல. பாருக்கா, ஏய், இந்த வீட்ல ஒரு டான்ஸ் கூட நிம்மதியா ஆட முடியலக்கா. சரி விடு. எங்க போயிட்டு வர? சைட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல, அங்க போயிருந்தேம்மா. பிரியா, அன்னைக்கு ஜீவா தம்பி பேசினதா சொன்னல, அதுக்கு மனசு வருந்தி உன்கிட்ட மன்னிப்பு எதுவும் கேட்டாரா?